Jesus. காலை வேளையில் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 34வது சங்கீதம் 10வது வசனம். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு பாதை. இங்க ஆண்டவர் ஒரு கம்பேர் பண்றார். சிங்கக்குட்டி நம்மை அதனோடு கம்பேர் பண்றார். காட்டிலேயே சிங்கம் அருமையாய் வேட்டையாடக்கூடிய ஒன்று. சிங்கத்தினுடைய தரம் பார்த்தீங்கன்னா அது காட்டுக்கு ராஜா என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய வேட்டையாடும் ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா இருக்கும். அதுல நான் எத்தனையோ முறை இந்த ஜியோகிராபிக் சேனல்ல பார்த்திருக்கேன். இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓடி ஓடி பிரயாசப்பட்டு எல்லாம் அது வேட்டையாடாது. இப்ப சிறுத்தைகள்லாம் துரத்தி துரத்தி வேட்டையாடி ஒரு இரையை பிடிக்கும், சாப்பாடு ஆயத்தப்படுத்தும். ஆனா சிங்கம் பெரும்பாலும் அப்படி செய்யாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு மரத்தடியில படுத்துட்டே கிடக்கும். அது ஓடி ஓடி எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லாம் வேட்டையாடாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க மான்கள் மேய்ச்சிட்டு இருக்கும், ஆனா அந்த சிங்கம் தேடி போய் துரத்தாது. சில வேளையில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆண் சிங்கம் பயங்கர சத்தமாய் ஒரு கர்ஜிக்கும். அப்ப அது கர்ஜிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற மான்கள் போன்ற மிருக ஜீவன்கள்லாம் பயந்துரும். அது கர்ஜிக்கிற சத்தத்தை கேட்டு பயந்து, அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னே அதுங்களுக்கு புரியாது. உடனே இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடும். எந்த பக்கம் ஓடணும் அதுக்கே தெரியாது. அந்த சத்தம் வந்த உடனே அது பயந்து நம்ம எந்த பக்கம் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடணும் என்று சொல்லி வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடுங்க. ஓடும்போது சிலதை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் படுத்திருக்கிற அது பக்கத்திலேயே ஓடிடும். ஒன்னொன்னு ஒவ்வொரு திசையில ஓடுங்க. சில மான்கள் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல படுத்திருக்கிற அதையே பக்கத்திலே கிராஸ் பண்ணி ஓடும், அப்படியே பிடிச்சிடும். இருக்கிற இடத்துல அது இரையை வரவழைத்து பிடிக்கும். அதான் ஆண்டவர் இங்க வேற எந்த ஒரு மிருகத்தையும் ஆண்டவர் இங்க கம்பேரிசன் கொடுக்காம சிங்கத்தை கம்பேர் பண்றார். தான் இருக்கிற இடத்துல இரையை வரவழைத்து பிடிக்கும், பிடித்து தன் குட்டிகளுக்கு அதை கொடுக்கும். அப்படிப்பட்ட சிங்கத்துடைய குட்டிகளை கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்ன்றார். அதுக்கே கூட சில டைம் சாப்பாடு கிடைக்காம பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிறைய பேர் நம்ம இப்படி சொல்றது நம்ம கேட்டிருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒரே ஒரு பிரச்சனை தாங்க அப்படின்வாங்க. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, இந்த ஒரே ஒரு குறை தாங்க எனக்கு அப்படின்பாங்க. வாழ்க்கையில எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, இந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான். அப்போ இது அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே இருந்தும் அந்த ஒரே ஒரு குறைதான் சொல்றாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு குறை அவங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா ஒரு வாரிசு, ஒரு குழந்தை இல்லை, ஒரே ஒரு குறை தாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளவு சொத்து இருந்து அவ்வளவு வசதி இருந்தும் ஒரு குழந்தை இல்லைன்றது அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே இருந்தும் இல்லாதது போல ஆயிடும். எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு உடம்புல ஒரு வியாதி, இது ஒரு தாங்க குறை அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில எல்லாம் அடைகிறவர்கள் கூட ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரே ஒரு குறை தான் அப்படி சொல்லி அந்த குறை நிமித்தம் அவங்க இருக்கிற அத்தனை நிறைவுகளையும் மறக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில வேதனை அவங்கள பிடிச்சிட்டு இருக்கும். அத்தனை நிறைவுகள் இருக்கிறது கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. அந்த ஒரு குறை அவங்கள வாட்டி வதச்சிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு குறை தானே, அது முக்கியமான ஒரு குறையாய் போச்சு என்று சொல்லி அவங்களுடைய உள்ளத்துல அது போராட்டமா இருக்கும்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை தேடினீங்கன்னா அந்த ஒரு குறை கூட உங்களுக்கு இருக்காதுங்க. கர்த்தரை உண்மையா தேடுறவங்களுக்கு அந்த ஒரே ஒரு குறை கூட இருக்காதுங்க. கர்த்தரை உண்மையாய் தேடும், கர்த்தரை உறுதியாய் தேடும், கர்த்தரை தேடினா அந்த ஒரு குறை கூட இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் எப்பவுமே ஆசீர்வாத வசனங்கள் என்னைக்குமே தேடுறது கிடையாது. ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு லீட் பண்றதுதான் சொல்றது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை என்கிற நிலையிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, கர்த்தரை தேடுங்கள். நிபந்தனை இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. நிபந்தனை உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடினா ஒரு நன்மை குறைவுபடாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாம மெட்டீரியல் லைஃப் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாம நமக்கு வேர்ல்ட்லி பிளஸிங் கிடையாது, உலக ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களோடு சேர்த்து நமக்கு வரும். ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் ஒருவருக்கு உலக ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அது கர்த்தரால் வருகிறது கிடையாது. ஆண்டவர் என்னைக்குமே ஆவிக்குரிய காரியத்தையும் உலக காரியத்தையும் இணைச்சேதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இது வேற அது வேறன்னு கர்த்தர் பிரிக்கிறதே கிடையாது. உன் ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ உலக காரியத்துல கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டேன். உன்னை உலக காரியத்துல மட்டும் நல்லா செழிப்பா வைக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஜெபிக்கலன்னா பரவாயில்ல, பைபிள் படிக்கலன்னா பரவாயில்ல, அவனோட உலக விஷயத்துல நல்லா செழிப்பா நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். உன்னை ஸ்பிரிச்சுவலா மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பரலோகத்துக்கு வந்துடுவ, ஆனா பூமியில நீ எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டுட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரெண்டையுமே இணைச்சுதான் சொல்லுவார். ரெண்டையுமே இணைச்சுதான் சொல்லுவார், தனிச்சு பிரிக்கவே மாட்டார். பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படிதான் இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன், மேன்மை அடையவே மாட்டாங்க, வாழ்க்கையில மேன்மை அடையவே மாட்டாங்க, உயர்த்தப்படவே மாட்டாங்க. அவங்க நமக்கு கஷ்டமா இருக்கும், ஏன் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையிலேயே இருக்கிறாங்களே, இந்த கடன்லயே இருக்கிறாங்களே, இந்த போராட்டத்திலேயே இருக்கிறாங்களே, ஏன் இது சால்வ் ஆக மாட்டேங்குது, ஏன் இதுல இருந்து அவங்க உயர்த்தப்பட மாட்டேங்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கும், ஏன் இவங்க வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களோட ரொம்ப க்ளோஸா போய் நம்ம கவனிக்கும் போது பார்த்தா தெரியும், அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவங்க தாறுமாறான விஷயங்கள் இருக்கும், தாறுமாறான காரியங்கள், வெளியில சொல்ல முடியாத தாறுமாறான விஷயங்கள் ஆவிக்குரிய பகுதியில் இருக்கும். ஏன் உலக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படும் நம்மளே பரிதாபப்படுவோம், ஏன் இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, நமக்கு பரிதாபமா தெரியும். ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது தெரியும், நமக்கு வெளியில தெரியாதது அவங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப தாறுமாறா இருப்பாங்க, உண்மையற்றவர்களா இருப்பாங்க, நேர்மையற்றவர்களா இருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் தாறுமாறா இருக்கும். அதனால அவங்க உலக காரியத்துல ஆசீர்வதிக்கப்படாமலே இருக்கும். அப்பதான் தெரியும், ஓ இதனாலதான் கர்த்தரால் இவங்களை ஆசீர்வதிக்க முடியல, இதனாலதான் கர்த்தரால் இவங்களை உயர்த்த முடியல, இதனாலதான் கர்த்தரை இவங்களை மேன்மைப்படுத்த முடியலன்றத கிட்ட போய் பார்க்கும்போது தான் புரியும் நமக்கு. நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நன்மையும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒரு குறை கூட இல்லாத நிலைமையிலே உங்களை நடத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடு, நீ என்ன தேடு, நீ என்ன தேடு, உண்மையா என்ன தேடு, உண்மையா என்னை தேடுங்க. சரி, இப்ப நம்ம இந்த கான்செப்ட் ஒண்ணுதான், ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும் இந்த கான்செப்ட் ஒண்ணுதான் சொன்னேன். எப்படி கர்த்தரை தேடுவதன் மூலமாய் நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதற்கு இதற்கு நியூ டெஸ்டமெண்ட் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கிறேன். சரியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், இங்க பாத்தீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும்
ஒரே காரியம், ஒரே விஷயம் இங்க டீல் பண்ணப்பட்டிருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 25-34 வரைக்கும் என்ன சொல்றாரு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரிய அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கவலையே படக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீங்க. ஒரு குறையும் இல்லாத சாப்பிடுறதுக்கோ சரி, உடுத்துக்கிறதுக்கோ சரி, எந்த குறை, இதெல்லாம் பேசிக், புரியுதுங்களா? எந்த குறையும் இல்லாம நான் உன்னை வைப்பேங்கிறான். எந்த குறையும் இல்லாம நான் வைப்பேன். பேசிக் நீட்ல இருந்து உன்னுடைய லைஃப்க்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் ஒரு குறை இல்லாம நான் வைப்பேன். இத சொல்லிட்டே தான் வர. காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து மரங்களை கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கடிந்து கொண்ட அற்ப விசுவாசிகளே, 30ஆம் வசனத்திலே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புண்ணுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் அவங்கள கடிச்சுட்டே வர்றாரு. இல்ல, இப்படி இருக்கு, இப்படி கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உனக்கு குறையா இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது, குறைவா இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதான் அவருடைய கான்செப்ட். ஒரு நன்மையும் குறைவு இல்லாம முன்ன வைப்பேன். கடைசியே சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அடுத்தது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு அங்க படிச்சோம். இங்க என்ன படிக்கிறோம் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இங்க தேடுறதை பத்தி சொல்றாரு. அங்க கர்த்தரை தேடுங்கள்னு சொல்லி இருக்குது. இங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படிங்கிற. எதையும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். உங்களுடைய போக்கஸ் ஃபுல்லா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதா, அவருடைய நீதியை தேடுகிறதா. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராஜ்யம் என்பது அதிகாரம், ஆளுகை. தேவனுடைய ஆளுகை உங்கள் மேல் வரும்படிக்கு நீங்கள் அதை தேடுங்கள். என்னை ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழ என்னை உங்களுடைய அதிகாரத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவருடைய அதிகாரம் உங்கள் மேல் வரும்படிக்கு தேடுங்கள். அவருடைய ஆளுகை உங்கள் மேல் வரும்படிக்கு தேடுங்கள். அவர் உங்களுடைய ஆட்கொண்டு உங்களை நடத்தும்படிக்கு அந்த ஆளுமையை நீங்க தேடுங்க. தேவனுடைய நீதி அடுத்தது. தேவனுடைய நீதி என்னன்னா, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம இஷ்டம் போல் நம்ம மனதிலே பட்டதெல்லாம், நமக்கு நலம் என்று படுகிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சேன், இது எனக்கு பிடிச்சிருக்குது நான் செஞ்சேன், செய்யக்கூடாது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு ஒரு வரையறை வச்சிருக்கு. புரியுதுங்களா? எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு வரையறை பைபிள் இருக்கு. ஹோல் பைபிள்ல நமக்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, அதை தேடணுங்கிற. முதலாவது ஆண்டவருடைய ஆளுகை என் மேல எப்பவுமே இருக்கணும். இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு அவருடைய வசனம் என்னை எப்படி வாழ சொல்லுகிறதோ அப்படி நான் வாழ வேண்டும். அவருடைய வசனம் என்னை எப்படி வாழ சொல்லுகிறதோ அப்படி நான் வாழ.
நீங்க ஆண்டவருடைய ஆளுகை கூட நீங்க இருப்பீங்களானால் உங்க லைஃப்ல எதுவுமே உங்க லைஃப்ல வந்து குறை இருக்காது. புரிதலா? அவருடைய வழிகளில் நீங்க உண்மையா நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. வேற எந்த காரியத்தை செய்ய உங்க சுய விருப்பத்தை எடுத்து ஓரமா வச்சிருங்க. ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க பாருங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருப்பதற்காக மற்றும் ஸ்தோத்திரம். உங்களுடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தேடும் பொழுது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. சிங்க குட்டிகளே கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு ஆழமான கிரியைகளை நடப்பித்து உம்முடைய வழிகளை காத்து நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போ